ஆங்கில ஆண்டு 2024 செப்டம்பர் மாதம் 14ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும்பொழுது குரோதி ஆண்டு ஆவணி மாதம் 29ஆம் நாள். இன்று சனிக்கிழமை. இன்றைய சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, ஏகாதசி திதி, திருவோணம் நட்சத்திரம். பெருமாளுக்கு மிக உகந்த நல்ல தினம். இன்று அருகிலுள்ள பெருமாள் கோயிலுக்கு சென்று அங்கே நடக்கின்ற அபிஷேகங்கள், ஆராதனைகள், தீப ஆராதனைகள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக நிகழும். இன்றைய சூரிய உதயம் காலை 6:03 இன்று சந்திராஷ்டம தினம் என்று பார்த்தால் மாலை 5:57 வரை மிருகசீரிட நட்சத்திரத்துக்கும் அதற்கு பின்பு திருவாதிரை நட்சத்திரத்துக்கும் இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக அன்னிடத்தில் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். 14/9/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 14/9/2024 இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசினியர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெற்றி மேன்மை நிறைந்த ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. வெளிநாடு வெளியூரிலிருந்து வருகின்ற தகவல்கள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி அளிக்கும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். மனதில் ஒரு புது விதமான ஒரு லட்சியங்கள் இன்றிலிருந்து மனதில் எண்ணங்கள் வரும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த தடைகள் அகலும். தாய் வழி தந்தை வழி சொந்தங்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வண்டி வாகனங்கள் போகும்போது ஜாக்கிரதையாக இருங்க. வண்டி வாகனங்கள் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை இன்றைக்கி அதிகரிக்கும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் ஓன ரிஸ்பா ராசி நேர்களே, நீண்ட நாளாக உங்களிடம் கருத்து வேறுபாடு கொண்டவர்கள் இன்று உங்களுடன் தொடர்பு கொண்டு உங்களிடம் அன்பு காட்டுவார்கள். உற்றார் உறவினுடைய வழியில் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக கிடைக்கும். கணவன் மனைவிக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் அகலும். உடல்நல ஆரோக்கியம் மேன்மை அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. அதே போல் வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நாள். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள் சக ஊழியருடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1-2 மடங்கான லாபங்கள் இன்றைக்கி கிடைக்கும். ஒரு வெற்றி நிறைந்த நல்ல நாள் என்றே சொல்லலாம். உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சிந்தித்து செயல்படுவது மிக முக்கியம். அனைவரிடத்திலும் விட்டு கொடுக்க போகணும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. வாக்குறுதிகள் அளிக்காதீங்க. கடன் பிரச்சனை கட்டுக்குள் வரும். ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். வெளிநாடு வெளியூர் பயணம் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை தரும். குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றி வைப்பதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வண்டி வாகனங்கள் போகும்போது ஜாக்கிரதையாக இருங்க. அடுத்தவர்களிட பேசும்போது ஜாக்கிரதையாக இருங்க. தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பது மிகவும் நல்லது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அனைவரிடமே அனுசரித்து போகணும், விட்டு கொடுத்து போகணும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படாது. கொஞ்சம் நிதானமாக இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகள். உலகெங்கு வாழும் கடக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாளமாக போட்டு வைத்த திட்டங்கள் கண்டிப்பாக வெற்றியடையும். நீண்ட நாளை கவலைகள் உங்களை விட்டு விலகும். உடல் ஆரோக்கியம் மேம்பாடு அடையும். குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றி வைப்பீங்க. வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாள். உங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை இன்று நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பாக கைகூடும். மூத்த சகோதரி வழியில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் அனைவருடைய ஆதரவும் கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு போட்டியாக இருந்தவர்கள் உங்களை விட்டு விலகிச் செல்வார்கள். உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் உங்களுடன் உறவாடுவார்கள். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வெற்றிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. நீண்ட காலமாக சுபகாரிய பேச்சுவார்த்தை நடக்கலாம். சுபகாரிய பேச்சுவார்த்தை நல்லபடியாக முடியும். அலுவலகத்தில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். பயன்படுத்திக்கங்க. மேலதிகாரிகள் சக ஊழியருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1-2 மடங்கான லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஆன்மீக சுற்றுலா சென்றதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. கணவன் மனைவிகளை ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாள் இந்த நாள். உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த வில்லங்கம் தீரும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். கடன் தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு குறையும். வெளிநாடு வெளியூர் பயணங்கள் போகும்போது மாத்திரம் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க. அடுத்தவர்களிடம் பேசும்போது கொஞ்சம் அமைதியாகவும் பொறுமையாகவும் இருப்பது மிகவும் நல்லது.
வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரி சக ஊழியருடைய ஆதரவு உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தொட்டதெல்லாம் பொண்ணாகக்கூடிய ஒரு நல்ல நாள், உங்கள் முயற்சிகள் எல்லாம் திருவினையாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்று சொல்லலாம். உலகெங்கும் துலாம் ராசி நேயர்களே, உங்கள் மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாள். வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். வீடுகள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். அரசு வழியில் உதவி எதிர்பார்த்தீங்கன்னா உதவி கிடைக்கும். கோர்ட் கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்கள் பலம் என்ன பலவீனம் என்ன என்பதை கண்டிப்பாக உணர்வீங்க. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் சக ஊழியர்கள் மேலதிகாரியுடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்தவரை லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள். தடைப்பட்ட வருமானங்கள் இன்றைக்கி வந்து சேரும். உலகெங்கும் விருச்சிக ராசினியர்களே, திட்டமிட்ட காரியங்கள், முயற்சி செய்த காரியங்கள் அனைத்துமே நல்ல விதமாக தடங்கள் இல்லாமல் முடியும். இந்நாளை பொறுத்த வரைக்கும் எதிர்கால வாழ்க்கையை பற்றி ஒரு முக்கியமாக சிந்திக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். சேமிப்பை உயர்த்துவதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக வரும். கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி வைப்பீங்க. தாய் வழி தந்தை வழி சொந்தங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. உடல் ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட்டால் அருகிலுள்ள மருத்துவமனைக்கு சென்று ஒரு முழு உடல் பரிசோதனை செய்து கொள்வது மிகவும் நல்லது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரி சக ஊழியருடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல லாபங்கள் இன்றைக்கி கிடைக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே திருவினையாக்கக்கூடிய ஒரு நல்ல நாள், ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய நல்ல நாள். உலகெங்கும் தனுசு ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் விடாப்படியாக இருந்து எந்த ஒரு வேலையுமே ஈஸியாக செய்து முடித்து விடுவீர்கள். நீண்ட நாள கவலைகள் மனதிலிருந்து உங்களை விட்டு விலகும். அதே போல் உங்களுடைய நட்பு புதிய நட்பு வட்டாரங்கள் விரிவடையும். புதிய நண்பர்கள் அறிமுகம் ஆவாங்க. பிரபலமானவருடைய சந்திப்பு உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். வண்டி வாகனம் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். இருந்தாலும் உற்றார் உடன் பிறந்தவர்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போவது உங்களுக்கு மிகவும் நல்லது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் சக ஊழியர்கள் மேலதிகாரியுடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்களை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள், உயர்வு நிறைந்த நல்ல நாள் என்றே சொல்லலாம். உலகெங்கும் மகர ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் இப்படிப்பட்ட சவாலான வேலைகளுமே ஈஸியாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். உங்களுக்கு நீண்ட கால தடைகள், வருமான தடைகள் இருந்தாக்க அந்த தடைகள்லாம் நீங்கும். அரசாங்க வழியில் உதவி எதிர்பார்த்தீங்கன்னா உதவிகள் கிடைக்கும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க. ஆன்மீக சுற்றுலா சென்றதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சமுதாய பணியில் இருப்பவர்களுக்கு மதிப்பு பாராட்டுகள் அதிகரிக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. போட்டியாளர்கள் குறையும். அலுவலகத்தில் மேலதிகாரி சக ஊழியருடைய ஆதரவு உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கும். இந்த நாளை பொறுத்தவரை கணவன் மனைவிகளை விட்டு கொடுத்து போனீங்கன்னா இந்த நாள் மிக சிறப்பாக இருக்கும். உலகெங்கும் கும்ப ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீண்ட காலமாக திருமண வரன் தள்ளி போயிட்டே இருந்தால் இன்றைக்கி திருமண வரன் அமையும். வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நாள். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விரிவுபடுத்துவதற்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும். புதிய முதலீடுகள் கேட்ட இடத்துலேருந்து கண்டிப்பாக கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும். வியாபாரத்தில் இதனால் லாபங்கள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரி சக ஊழியருடைய ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். எதிர்பாராத திடீர் பயணங்கள் உங்கள் வாழ்க்கையில் சில மாற்றங்களை ஏற்படுத்தும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாள், லாபங்கள் நிறைந்த நல்ல நாள் என்றே சொல்லலாம். உலகெங்கும் வாழும் மீன ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் தடைப்பட்ட வருமானங்கள் கண்டிப்பாக வந்து சேரும். இதனால் உங்கள் சேமிப்பு கண்டிப்பாக உயரும். நீண்ட நாள் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் உங்களை விட்டு அகலும். உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் இன்றைக்கி கிடைக்கும். எவ்வளோப்பட்ட கடினமான வேலைகளாக இருந்தாலும் இன்றைக்கி எளிதாக செய்து முடிப்பது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள் சக ஊழியருடைய ஆதரவு கிடைக்கும். திறமைகளை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். தள்ளிப்போன வாய்ப்புகள் மீண்டுமே உங்களுக்கு கிடைக்கும். கடன் பிரச்சனை கட்டுக்குள் வரும். கொடுத்த வாக்குறுதிகளை இன்றைக்கி நீங்கள் காப்பாற்றுவீங்க. எதிர்காலத்தை பற்றி நினைப்பக்கூடிய ஒரு நல்ல நாள். பெரியோருடைய ஆதரவு, ஞானிகளுடைய ஆதரவு, ஆசீர்வாதம் என்று உங்களுக்கு கிடைக்கும். வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாள். குலதெய்வ பிரார்த்தனையை நீங்கள் இன்றைக்கி நிறைவேற்றி வைப்பீங்க. நேரிலே நாங்கள் ஒரு முதியோரில் நடத்தி வருகிறோம். அன்னதானங்கள் செய்கிறோம். உதவி செய்யணும்னு நினச்சா தயவுசெய்து செய்யுங்க. சோழி பிரசன்னம் ஜோதிடம் மிக சிறந்த முறையில் பார்க்குறோம். தேவைப்படுவோம் தயவுசெய்து தொடர்பு கொள்ளவும். இந்த நாள் அனைத்து ராசினியர்களுக்கும் ஒரு இனிய நாளாக, பொன்னாளாக, நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்க எல்லாம் வல்ல பகவானை மனதிருக்க வேண்டிக்கிறேன். நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார். ஜெய குரு ராயா.